அவர் வந்து சிஎம்மாலாம் ஆக மாட்டார், எம்எல்ஏ வேணா ஒரு தொகுதியில் ஜெயிக்கலாம். இது வந்து எதுனா விஜயோட கூட்டணி வைக்கிறது மாதிரி இருந்துச்சு. 2 பேர் கொள்கை வந்து வேறு வேறு மாதிரி இருக்கிறதுனால வந்து கூட்டணி வைக்கிறதுக்கு முடியாமல் போயிடுச்சு. ஆனால் கூட்டணி வச்சுருந்தா கம்பல்சரி ஆகிருக்கலாம். அது வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆனால் அண்ணன் தம்பி வேறு பிரிஞ்சுட்டாங்க. வாய்ப்பு கம்மி தான், ரொம்ப கம்மி தான். ஜெயிக்குமே காரணம் வந்து எல்லாம் காசு தான். அவர் வந்து நல்லா பேசுகிறார், யங்ஸ்டர்லாம் நல்லா பிடிச்சிருக்கு. ஓட்ஸ்லாம் நிறைய வாங்குறாரு. இப்போ மெஜாரிட்டியும் அவர் தான் இருக்குது. 3வது கட்சியாக ஆகிட்டு வந்துருக்காரு. பணம் தான் எல்லாம், பணத்தால் எல்லாம் வாங்கிடுறாங்க. மக்கள்லாம் வந்து இன்னும் அந்த 2 கட்சியிலே இருக்காங்க, டிஎம்கே ஏடிஎம்கே தான் இருக்காங்க. மாறினா தான் அவங்களுக்கு ஒரு மாற்றம் வரும். சிஎம் வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு கம்பல்சரி கண்டிப்பாக இல்லை. அது இன்னும் ஒரு 10 வருஷம் ஆகலாம், 20 வருஷம் ஆகலாம். இந்த ஓல்டு மேலாம் இருக்காங்கல்ல, இந்த தாத்தா பாட்டி அவங்களாம் போனால் தான் மாறுவாங்க கம்பல்சரி. அவங்க இருந்தால இன்னும் யாருக்கும் அவ்வளோ இது தெரில. ஸோ மாற்றி ஓட்டு போட்டால் தான் வேறு எது. விஜய்க்கும் கண்டிப்பாக வாய்ப்பு. அவர் இப்போ தான் வந்திருக்காரு, என்ன பண்ண இது பண்ண தெரியாது. ஒரே ஒரு மாடை வச்சுருக்காரு. அவரோட கொள்கையும் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. வர வாய்ப்பு இல்லை அந்தளவுக்குலாம். செந்தமிழன் சீமான் பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும். அவரோட பேச்சுகள் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் நாங்கள் ஒரு மாற்றுக் கட்சி தோழர்கள், கேப்டன் கட்சியோடு சேர்ந்த தோழர்கள். சீமான் அவர்கள் வந்து கொள்கை பிடிப்போட இதே நிலையில் இருந்தார்னா மக்களோட நன்மதிப்பை பெறுவார். அது மட்டும்தான் சொல்ல முடியுங்க. ஆனால் எங்களோட கேப்டன் கட்சிங்கிறனால நாங்களும் எங்களோட முயற்சியை கைவிட மாட்டோம். நாங்கள் நிச்சயம் நாங்களும் போட்டியிடுவோம். நன்றி. கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. இப்போ தளபதி வேறு வந்திருக்காரு. சீமான் வந்து ஃபஸ்ட்டு தளபதியை பாசிட்டிவாக பேசிகிட்டு இருந்தார். அப்படி இருந்திருந்தால் கூட ஏதாவது சான்ஸ் இருந்திருக்கும். மேபி கூட்டணிக்கு இது போட்டிருக்கலாம். ஆனால் தளபதி வேறு சொல்லியிருக்காரு, கூட்டணி போடுறவங்களுக்கும் சம உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு பதவியில். பட் 2026 கண்டிப்பாக தளபதி வர மாட்டார், சீமானும் வர மாட்டார். ஓட்டு பாதியாக உடையும். திருப்பி டிஎம்கேக்கு தான் சான்ஸு. நான் வந்து டிஎம்கேன்ட்டு இல்லை, காமன் மேனாக சொல்கிறேன். பட் சீமானுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட் டைமும் டிஎம்கே தான் வரும். பட் ஓட்டு வந்து பாதியாக குறையும். மேபி 2031 வந்து மேபி தளபதிக்கு வாய்ப்பு இருக்குது. சீமான் வந்து அவர் வாய் மட்டும்தான், வேறு எதுவும் பண்ண மாட்டார், அவ்வளோதான். இது வரைக்கும் அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவர் சொன்ன மாதிரி யாரு கூட கூட்டணி போடாமல் சுயேட்சை அவரோட இதை காமிக்கிறாரு, பவரை காமிக்கிறாரு. அவருக்கு ஒரு சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக மாற்றம் வரும். ஆனால் என்னென்னா தமிழ் மட்டுமே பேசிகிட்டு இருக்காரு. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்கிறோம். ஆனால் எல்லாருக்குமே ஈக்குவலாக ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். தமிழனுக்கு மட்டும்ன்ட்டு இல்லை. மேபி வாய்ப்பு இருக்கலாம், இருந்தால் நல்லாயிருக்கும், மாற்றம் வரும். இல்லை, கண்டிப்பாக இல்லை, இந்த தடவை இல்லை. ஆனால் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இப்போ இல்லை, இன்னும் லாங் வே, மோர் வே டு கோ. சீமான் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு 100% இல்லை. அவர் பேசும் கொள்கை அவருக்கு சித்தாந்த ரீதியில் எந்த விதமான நடைமுறைக்கு சாத்தியமில்லாத சித்தாந்தத்தை பேசிக்கொண்டு வருவதனால் அவருக்கு எந்த விதமான அடிப்படை கருத்தும் இல்லாத ஒரு கட்சியாகத்தான் நான் பார்க்குறேன். அவர் தமிழ் தேசியம் என்று இல்லாத ஒன்றை கட்டமைத்திருக்கிறார். இன்றைய காலகட்டத்தில் திராவிட மாடலுக்கு எதிராகவும் ஆரிய மாடலை இன்டைரக்டாக மறைமுகமாக ஆதரிக்கக்கூடிய ஒரு நபராக, ஆரியர்களுக்கு சாதகமாகவும் திராவிடம் பேசும் தமிழர்களுக்கு எதிராகவும் பேசிக்கொண்டு இருப்பதனால் அவர்களுக்கு 100% விழுக்காடு என்பது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒன்று. வர்ற வாய்ப்பே கிடையாது. அவர் வர்றதுக்கு இந்த சித்தாந்தத்தை எந்த ஒரு காலகட்டத்திலையும் அவர் சிஎம் ஆக முடியாது. ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லைங்க. அவருடைய பேச்சு இதெல்லாம் வந்து சரியில்லாமல் இருக்குது. இப்போது ஏற்கனவே நல்லா பேசினார். அந்த பேச்சு ஜம்பி நிறைய ஜனங்க வந்தாங்க. இப்போ வந்து அவருடைய பேச்சு வந்து முரண்பாடாக இருக்குது. அதனால் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. ஒரு தொகுதி ஜெயிக்கிறது கூட கஷ்டம்தான். 8% வாக்கு இருந்தால் கூட சரி, அந்த இடத்துல வந்து இப்போ குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எதனால் குறையினா அவர்கிட்ட பின்னாடி இருந்த தொண்டர்கள்லாம் வந்து இப்போ கலைஞ்சு போயிட்டு இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் கூட்டணி சேர்ந்தால் அவர் ஒரு தொகுதி 2 தொகுதி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அவர் கூட்டணி சேர்ந்தால் அவர் யார்கிட்டையும் சேர்ற மாதிரி தெரியல. அவர் வந்து விஜய்கிட்ட சேரலான்னு இருந்தார். அவர் விஜய் வந்து அவரை இது பண்ணிக்கல, விட்டுட்டார். இப்போ வந்து ரஜினிகிட்ட போயிருக்காரு. அவருடைய ஆதரவு கேட்கறதுக்காக தான் போனது. ஆனால் அது வந்து நான் உடல் நல்லா விசாரிக்கிறதுக்கு போனேன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவருடைய ஆதரவு கேட்குறாரு. ஆனால் ஆதரவு கண்டிப்பாக தரமாட்டார். வாய்ப்பு இல்லை, கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. வாய்ப்பே இல்லைண்ணா. அவர் சும்மா விட்டு பேசிட்டுக்கிறாருண்ணா. இப்போ வர எலெக்ஷனில் வந்து விஜய் தானே ஜெயிப்பார். விஜய்க்கு நாங்கள் ஃபுல்லு ஓட்டு விஜய் தானே. என் குடும்பத்தில் 16 ஓட்டு இருக்குது, எல்லாம் விஜய் தானே. சீமானுக்கு வாய்ப்பே இல்லைண்ணா. அப்போ வாங்கியிருந்தாருன்னா அது அவர் தனிச்சாக வரதெல்லாம் இளைஞரெல்லாம் சாஞ்சாங்க. இப்போ விஜய் வந்துட்டாருன்னா விஜய் பக்கம் இப்போ மக்கள் எல்லாம் வர வாய்ப்பு இருக்குண்ணா. இல்லைங்க, அவர் வந்து பேசுறது சரியில்லை. ஒரு சைடு ஒரு மாதிரி பேசுகிறாரு, இன்னொரு டைம் ஒரு மாதிரி பேசுகிறாரு. அதனால் வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அவர் பேச்சு சரியில்லை. ஒரு மேடையில் ஒரு மாதிரி பேசுகிறாரு, இன்னொரு மேடையில் ஒரு மாதிரி வேறு மாதிரி பேசுகிறாரு. இந்த சைடு இவரை பற்றி புகழ்ந்து பேசுகிறாரு, அந்த சைடு தப்பாக பேசுகிறாரு. அதனால் அவர் வர வாய்ப்பு இல்லை. என்னோட ஓட்டு தளபதி தான். சீமான் வர வாய்ப்பு இல்லை. தளபதி வந்தால் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு அரசியலை பற்றி அவ்வளோ தெரியாது. இருந்தாலும் எனக்கு தளபதி ரொம்ப பிடிக்கும்னால அவர் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், எடுத்து செய்வாருன்ட்டு ஒரு இது இருக்குது. சான்ஸ் இல்லைண்ணா. தளபதி தான் அவர் கஷ்டம் வருவார். ஏன்னா இப்போது அவரால் ஒரு நல்லது நடக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம்.
புரியுதுங்களா? அவர் சின்ன வயசு தான், சின்ன வயசுல தான் நல்லா பண்ணுவார் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இவங்களாம் கொஞ்சம் வயசில் கொஞ்சம் இது பெரியவங்க, அவர் கொஞ்சம் சின்னவர், அதனால் அவர் நல்லா பண்ணுவார் எதிர்பார்க்குறோம். மக்களுக்கு பண்ணுவார், கண்டிப்பாக பண்ணுவார் அவர். விஜய் கண்டிப்பாக பண்ணுவார். சீமா அவரும் நல்லா பண்ணுவார் தான், ஆனால் இருந்தாலும் அவருக்கு ஒப்பிட்டு பார்த்தா தளபதி நல்லா பண்ணுவார். அதெல்லாம் சான்ஸ் இல்லைண்ணா, தளபதி தான் கண்டிப்பாக வருவார். 100% நான் தளபதி தான் வருவார் இந்த வருஷம். எனக்கு தெரிஞ்சு ஆக மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். அதுதான் விஜய் இறங்கிட்டாருல்ல உள்ள, அவர் மக்கள் சப்போர்ட் அதிகமாக இருக்குது, அவர் நல்லபடியாக எடுத்து செல்வாருன்னு எனக்கு தோணும். அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி தளபதி தான் ஓட்டு வரும். நானும் என்னோடய சப்போர்ட்டுமே அவருக்கு தான், தளபதி தான். 2026 திமுகவின் ஊழல் ஆட்சி ஒழித்து எங்களோட கேப்டன் அன்னியார் அவர்கள் கூட்டணியோட ஏடிஎம்கே தலைமையில் எடப்பாடி ஆட்சி அமைது உறுதி. சீமான் ஒரு நிலைப்பாடு சரியான நிலைப்பாடில் அவர் அந்நியனாகவும் அப்பப்போ அம்பரியாகவும் மாறிட்டு இருக்காரு. அதனால் அவருக்கு பேச்சுக்காக இதை ஓட்டு விடுவோம் ஒழிய 2026 எடப்பாடி அவர்கள் முதல்வர் எங்கள் அந்நியாரோட அரவணைப்பு கூட்டணியோட இது நடக்கும். தேமுதிகக்கு எதிர்காலம் இல்லைன்னு சொல்கிறாங்க, அது நிச்சயம் கிடையாது. நாங்கள் அவரோட விஜய் பிரபாகரனோட வருகையும் எங்கள் அந்நியாரோட கொள்கையும் நிச்சயம் நாங்களும் எழுச்சி பெறுவோம். நன்றி. அடுத்த சிஎம் 26 விஜய்க்கு தான். நான் ஒரு அஜித் ரசிகர். கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஸோ நடிகர்கள் என்னன்னா, நடிகர் நடிக்க ஆசைப்படுங்க, சரிங்களா? சோசியல் சர்வீஸ் பண்ணால் நீங்கள் சோசியல் சர்வீஸ் பண்ணுங்கள். உங்கள் படத்துக்கு நீங்கள் 200 கோடி 300 கோடி காசு வாங்குறீங்க. ஸோ நீங்களே பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி நாட்டுக்கு நல்லது பண்ண முடியும்? கிடையவே கிடையாது, 100% கிடையாது. விஜய்க்கு இல்லவே இல்லை 2024 காலம். இப்போ சும்மா தளபதின்றாங்க, அதெல்லாம் வேஸ்ட்டு. தளபதினா அவர் மட்டும்தான். விஜய் தளபதி அவர் தான். சொன்னார், நின்னார், இதை வந்துட்டார். நான் வரேன்னு ஏமாத்தல. நம்ம தான் ஆக்க வைக்கணும். ஆவாராவா நீங்கள் என்ன கேட்குறீங்களா? நம்ம தான் ஆக்க வைக்கணும், நம்ம தான் அவர் உட்கார வைக்கணும். அவர் சொன்னார் இப்போ ஒரு விரை புரட்சி, அது நம்ம கிட்ட தான் இருக்குது. கண்டிப்பாக 26 தளபதி தான் சார். ஏன்னா ஏற்கனவே விஜயகாந்த் தான் மிஸ் பண்ணாங்க, விஜய் மிஸ் பண்ண மாட்டாங்க. அதிகமான வாய்ப்பு உண்டு. திமுகவுக்கு அதிகமான டப் கொடுக்குறவங்களுக்கு இருக்குது. இதில் அதிகமாக காலியாக போகிறது ஏடிஎம்கேயும் நாம் தமிழர் அதிகமாக காலியாகும். கூட்டணி வச்சு தான் வர முடியும், தனிச்சு அவரால் வர முடியாது கண்டிப்பாக. நான் கேட்குறது தமிழ்நாட்டோட நலன் கருதி சொல்கிறேன். பிஜேபி கூட அண்ணாமலை கூட கூட்டணி வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ 2 திராவிட கட்சிகளையும் சமாளிக்கணும்னா பிஜேபியோட சப்போர்ட் அவருக்கு தேவைப்படும். 2026 தளபதி தான் சிஎம். எங்கள் வீட்டில் 25 ஓட்டு இருக்குது. 25 ஓட்டு ஃபுல்லாக இப்போ விஜய்க்கு தான். நான் விஜய்க்காகவே போன எலெக்ஷனில் கூட நான் ஓட்டே போடலை. விஜய் வந்தால் தான் ஃபஸ்ட்டு ஓட்டை இந்த போடுறேன் நான். இப்போ விஜய் 2026 வந்தால் ஃபஸ்ட்டு ஓட்டு எனது அவர் தான் இருக்கும். விஜய்க்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு ஓட்டு அவருக்கு மட்டும்தான் இருக்கும் எனது. தளபதி வராரு, கலக்க போகிறாரு தமிழகத்தை. பாசிபிள் இருக்குது. மிஸ்டர் விஜய் இப்போ இறங்கின நேரம் என்ன சொல்கிறது, பயங்கரமான களம். அந்த களம் அவர் எதிர்த்து போராடக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ உள்ளது பாலிடிக்ஸ் மாறி இருக்குது. இப்போ உள்ள 2K கிட்ஸோட ஜென்ரேஷனோடைய வியூ மாறி இருக்குது. ஸோ இட்ஸ் பாசிபிள். நம்ம இன்னொன்னையும் யோசிக்கணும். எல்லா இடத்துலையுமே பணம் பேசும் இல்லையா? பணம் பேசலாம். 26 நாம் தமிழர் எவ்வளவோ போராடினாங்க. அவங்க காசு கொடுக்காம போராடினாங்க, அந்த மாதிரிலாம் யோசிச்சாங்க. ஆனால் அவங்களுக்கு பாவம் ஓட்டு சதவீதம் கூடியிருக்கே தவிர அவங்களால இன்னும் ஒரு சீட்டையோ ஒரு ஆட்சியோ பிடிக்க முடியல. அவங்களால ஒரு ஆப்போசிட்டாக கூட வர முடியல. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று சார் நான் சொல்லிக்க விரும்புகிறது, அரசியல் தெரியாதவங்க தமிழ்நாட்டிலலாம் கிடையாது. அரசியலில் களம் உருந்து போனவங்க தான் தமிழ்நாட்டில் அதிக பேர். பாப்புலராக இருக்கிற பீப்புள்ஸை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலோ, இல்லை சாமானியர்களை பார்த்தீங்கன்னு சொன்னாலோ, டீ கடையில் உட்காந்தா கூட நம்ம ஊரில் அரசியலை பற்றி தான் பேசுவாங்க. அரசியலோட கல நிலவரத்தையோ அன்றாட அரசியலோடைய நகர்வையோ பற்றி தான் டீ கடையில் கூட பேசிகிட்டு இருப்போம் நம்ம அன்ற காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும். ஸோ அரசியல் நல்லாவே தெரிஞ்ச ஊர் தான் தமிழ்நாடு. இதில் அரசியல் விதமான தத்துவம் இங்கே இருக்கணும். தத்துவம் வெற்றியடையும். தத்துவம் மட்டும் இல்லாமல் சாமர்த்தியம் இருக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜிடிபியில் 2வது லெவல் அப்படி வந்துருச்சு, இப்படி வந்துருச்சு, தமிழ்நாடு அப்படிலாம் பேசுகிறோம், எல்லாம் ஓகே சார். ஆனால் நான் ஒன்று கேட்குறேன், எத்தனை பேர் சாப்பாடுக்கு ஒரு வேளை கஷ்டப்படுறாங்க? எத்தனை திருநங்கைகளுடைய வாழ்க்கை மாறி இருக்கு? விஜயோட கட்சியிலையோ இல்லை விஜய் நிற்பாட்ட போகிற உறுப்பினர்களையோ ஒரு திருநங்கை இருப்பாங்களா? இதுதான் கேள்வி.